ஓகே. இப்ப நாங்க அரசறிவியல் பாடத்துல அரசியல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருந்தோம். இதுதான் அரசியல் அப்படின்னு. இப்ப அரசியல் அப்படிங்கிறது அரிஸ்டோட்டில் எப்படி பார்த்தாருண்டா, இந்த அரசியல்ங்கிற வேர்டை தான் அவர் அதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாரு. அவங்க அரசியல் செய்யறதையும் அப்படித்தான் யூஸ் பண்ணாரு. அதனாலதான் அவர் புத்தகத்துக்கு பேர் வச்சாரு அரசியல் அப்படின்ட்டு, த பொலிட்டிக்ஸ். ஆனா நம்ம காலத்துல நாங்க என்ன சொல்றோம்டா, அரசியல் செய்யறது அது அரசியல் செய்தல், அதுக்கு பேர் அரசியல் பொலிட்டிக்ஸ். அரசியலை படிக்கிறது இது அரசறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவம் மாதிரி சொல்றேன். ஏற்கனவே கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அவர் செஞ்ச சின்ன சின்ன பிழைகளால பெட்ரோலுக்கு போலின், கேஸுக்கு போலின், இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஒரு கட்டத்துல மக்களுக்கு ஒரு கஷ்டமாயிட்டு, அதிக நேரம் போலில் நிக்கணும், அதுக்குள்ள நிறைய முரண்பாடுகள், கஷ்டங்கள், சாப்பிட உணவில்லை, இப்படி பிரச்சனையான உடனே மக்கள் வீதிக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. அறகலைங்கிற ஒரு பெயர்ல மக்கள் எல்லாரும் அவருடைய மாளிகையை முற்றுகையிட்டாங்க. அதுக்குள்ள நுழைஞ்சி அவருடைய ஆடைகளை எல்லாம் எடுத்து இதஞ்சி வீசி இப்படி பல பிரச்சனைகள் பட்டாங்க. அதுக்கு பிறகு அவரு நாட்டை விட்டு வெளியிறங்கின உடனே ரணில் விக்ரமசிங்க வந்தாரு. வந்து எங்க நாட்டை என்ன செஞ்சாரு, கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணாரு. இந்த நேரத்துல அனுரகுமார திசாநாயக்க ஒரு நோமலான கட்சியில இருந்து இருந்தாரு. மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாரு. பழைய ஆட்சி ஊழல் மிக்கது, அதுல சமத்துவம் இல்ல, அநீதி நிறைஞ்சது, இப்படி இப்படி எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, முட்டையிட விலையெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்க, பெட்ரோல் இந்த அநியாயங்கள் செய்யறாங்க, அப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாரு. என்ன நோக்கம்? எப்படியாவது இந்த ஆட்சியை நான் பிடிக்கணும், நான் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும், மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல் ஆக்கணும், அவங்களுக்கு இருக்கிற தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும், இப்படின்ற அவர் ஆசைப்பட்டாரு. எனவே ஒவ்வொரு ஊரா போய், ஒவ்வொரு மாவட்டமா போய் பிரச்சாரங்கள்லாம் செஞ்சு எல்லாமே இந்த விஷயங்களை சொன்னாரு. அவருக்காக மக்கள் எல்லாரும் இறங்கினாங்க களத்துல, ஊர்வலங்கள் போனாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. மக்கள் அவங்களோட கட்சிகள்ல சேர்ந்து கொண்டாங்க, அவரோட கட்சியில் உறுப்பினர்களா சேர்ந்தாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஃபேஸ்புக்ல அவரை பத்தி எழுதினாங்க, அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்தாங்க. அப்ப இப்படியெல்லாம் நடக்க 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 ஒரு கட்டத்துல மக்கள்ல நிறைய பேர் அவரை விரும்பினாங்க, அவருக்கு வாக்களிச்சாங்க. எனவே அவர் இலங்கை அரசிட ஜனாதிபதியாக வந்தாரு. இப்பயும் அவர் தான் இருக்காரு. வந்ததுக்கு பிறகு அவருக்கு கீழே ஒரு பிரதமர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அரசுக்கு என்ன செய்யறோம், இவரை நாங்க தெரிவு செஞ்ச உடனே இந்த அரசாங்கத்தை அவர் தான் ரன் பண்றாரு. அரசாங்கத்தில் இருக்கிற சட்டத்துறை எல்லாம் அவரோட கண்ட்ரோல்ல இருக்குது. அதுல நிர்வாகத்துறை, அதுல நீதித்துறை, இது எல்லாத்தையும் வச்சு அவர் இந்த இலங்கைய அவரோட ஸ்டைல்ல ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இது இப்ப நடந்து கொண்டிருக்குது. சரிதானே? இதத்தான் அரசியல் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, நான் எழுதியிருக்கிறேன். ஒரு பிரஜை அல்லது ஆட்சியாளன் அல்லது தொழில்முறை அரசியல்வாதி அல்லது அரசியல் கட்சி, இவங்க அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னா அதுதான் அரசியல் செய்தல். உதாரணமா, அரசாங்க அதிகாரத்தை கைப்பற்றுறது, அதை நடைமுறைப்படுத்துறது, தேர்தலில் பங்கேற்கிறது, அரசியல் கட்சியில செயற்படுறது, போராட்டங்கள் ஈடுபடுறது, எதிர்ப்பு இயக்கங்கள் ஈடுபடுறது, இந்த செயற்பாடு தான் அரசியல் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். இது சின்ன பிள்ளைகளுக்கும் புரியும். சரியா? அதாவது அரசியலை செய்யற என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த விஜய் பேசுறது, மக்கள் எல்லாரும் அதுக்கு கூட்டங்கள்ல கூட்டுறது, போய் வாக்களிக்கிறது, இப்படி அந்த ஒரு செயல்முறை நடக்குது தானே. இதைத்தான் நாங்க அரசியல் செய்தல் சொல்லுவோம். இப்ப விளையாடுதல்ண்டா, வெளிப்போல் விளையாட்டு நடந்து கொண்டிருக்குது, கிரிக்கெட் T20 நடந்து கொண்டிருக்குது, இதை நாங்க விளையாடுதல் சொல்லுவோம். இதே போல அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக மேடை மேடையா பேசுறது, இதெல்லாம் அரசியல் செய்தல் அர்த்தம். சரியா? இது ஒரு பக்கம் இருக்குது. இப்ப அரசியல் கற்றல்னா என்ன அப்படின்னா,
இங்க நடக்கிற கூத்துக்கள் எல்லாத்தையும் நாங்க இருந்துட்டு படிக்கிறது. இதுதான் அரசியல் கற்றல். நாங்க எப்படி படிப்போம்? ஓகே, அரசியல் கோட்பாடுகள் இன்னும் நிறைய இருக்குது. தெய்வீக வலியுரிமை கோட்பாடு, சமூக ஒப்பந்த கோட்பாடு, சரியா, இப்படி நிறைய இருக்குது. இந்த கோட்பாடுகள் எல்லாம் படிப்போம். அது என்னண்டா வேற ஒண்ணும் இல்ல, அரசியல் செயற்பாடு நடந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நாங்க அவதானிச்சு அதை ஒரு ரிசர்ச் பண்ணி பகுப்பாய்வு செஞ்சு நாங்க அரசியல் கோட்பாடுகளாகவும் அரசியல் தோற்றப்பாடுகளாகவும் எண்ணக்கருக்களாகவும் சரியா அரசியல் நடைமுறைகளாகவும் நாங்க புக்ல எழுதி வச்சிருக்கிறோம். அதை நாங்க என்ன கல்விசார் ரீதியாக மக்களுக்கு படிச்சு கொடுக்கிறோம். இதுதான் அரசியல் விஞ்ஞானம். உதாரணமா, இப்ப நாங்க யூனிவர்சிட்டியில யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு பாடமா எடுத்தோம். அந்த பாடத்துக்கு நாங்க வகுப்புக்கு போயிருக்கிறோம். இருந்த உடனே எங்களோட ப்ரொஃபசர் வருவாரு. அவர் யாரு? ஒரு அரசறிவியலாளன். அவரு இந்த அரசறிவியல் பாடத்தை இலங்கையில படிச்சு, அதுக்கு பிறகு வெளிநாட்டுல இந்தியாவுல படிச்சு பிஹெச்டி முடிச்சு எங்களுக்கு படிச்சு தர்றாரு. அவருக்கு என்ன தெரியும்? இந்த அரசியல்ல இருக்கிற எல்லா கோட்பாடுகளும் தெரியும். அவருக்கு அதுல கொள்கைகள், அதுல எண்ணக்கருக்கள், எல்லா விஷயங்களையும் அவரு ஒரு சிஸ்டம் படிச்சிருப்பாரு. நோட்ஸ் எடுத்து, நோட்ஸ் எல்லாம் எழுதி, அதை பாடமாக்கி, எக்ஸாம்ல எல்லாம் எழுதி, ஒவ்வொரு கட்டம் கட்டமா முடிச்சு, இப்ப அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஸரா மாட்டாரு. அவர் எங்களுக்கு படிச்சு தராரு. நாங்க அவர்கிட்ட படிக்கிறோம். படிச்சு இப்ப நான் என்ன செஞ்சேன்? நோட்ஸ் எல்லாம் எழுதி, பாடமாக்கி, எக்ஸாம் எழுதி, நல்ல மார்க்ஸ் எடுத்து, சரி இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தர வந்தீங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சிலவங்க ஷார்ட் நோட்ஸ் எடுப்பீங்க, சிலவங்க இதை புரிஞ்சு கொள்ளுவீங்க. இதை நீங்க இப்ப எக்ஸாம்ல எழுத போறீங்க. இந்த செயற்பாடெல்லாம் அரசியல் கற்றல் சொல்லுவோம். இப்ப அந்த வார்த்தையில இருக்கு பாருங்க, அரசியல் கற்றல் அப்படின்னா அரசியலை படிக்கிறது. எப்படி படிப்போம்? ஒரு சிஸ்டமா, ஒரு சயின்டிபிக்கா அதை நாங்க முறையாக படிக்கிறோம். நீங்க ஒரு சிலபஸ் எடுத்தீங்கன்னா முதல் பாடம் என்ன? அரசரவியல் விளங்கிக் கொள்ளல். அதே போல நாங்க அடுத்தது படிக்கிறோம். அரசுங்கிற பாடத்தை படிக்கிறோம். சரியா? அடுத்து நாங்க அரசாங்கங்கிற பாடத்தை படிக்கிறோம். அதுக்கடுத்து நாங்க என்ன அரசியல் கருத்தியலை படிக்கிறோம். அங்கால மோதல்ங்கிற ஒரு பாடத்தை படிக்கிறோம். இலங்கை அரசியலை படிக்கிறோம். சரியா? அப்ப இதுல ஒவ்வொன்றாக நாங்க படிச்சுட்டு வரோம். அப்ப இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நாங்க படிக்கிறது தான் இந்த அரசியல் கற்றல் சொல்லுவோம். அப்ப இதை மேற்கொள்ற யாரு? எங்களை போல அரசியல் மாணவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், இப்படி எங்களை போல ஆட்கள் தான் இந்த வேலையை நாங்க செய்வோம். நாங்க நினைச்ச அரசியலுக்கு போகலும் போகாமலும் இருக்கலும். சரியா? ஆனா இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆர்வம், இது செய்யறதுக்கு ஒரு சிறப்பு தேர்ச்சி, அதுல ஒரு அனுபவம், இதெல்லாம் வேணும். ஆனா அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு தியாக மனப்பான்மை இருக்குது, ஒரு திட சங்க நுட்பம், ஒரு உறுதி இருக்குது. அப்படின்டா அவங்க அரசியல் இறங்கி அவங்க வேண்டியதை செய்வாங்க. அவங்க ஒரு அரசியலாளராக இருக்கணும், அப்பதான் அரசியல் செய்யலாம்ங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்ப விஜய்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, தியாகம் இருக்கு, எனவே இறங்கி அரசியல் ஈடுபடுறாரு. அது அவர் ஒரு அரசியல்வாதி. இப்ப அவர் ஆட்சி கிடைச்சா ஆட்சியாளனா மாறுவாரு. அது வேற பார்ட். நாங்க வேற பார்ட். இப்ப நீங்க பத்திரிகைகள் நடத்தீங்கன்னா அதுல நிறைய எழுதியிருப்பாங்க. இப்படி எழுதியிருப்பாங்க, இவர் அனுரகுமார இப்படி அவர் இந்தந்த கோட்பாட்டில் இருக்கிறாரு, இந்தந்த கொள்கையில இருக்கிறாரு, அப்படி எழுதியிருப்பாங்க தானே. அதெல்லாம் அரசியல் கற்றல். அது எங்களை போல ஆட்கள் ஆய்வு செஞ்சு நாங்க எழுதுறோம். இது இந்த விஷயங்கள் சரி, இந்தந்த விஷயங்கள் பிழை, இவர் இந்த கோட்பாடு பிழை, இப்படி நாங்க எழுதுவோம். இதுதான் அரசியல் கற்றல். அப்ப சிம்பிளான விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல மீதி இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். பிள்ளைகளே, என்னண்டா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது எக்ஸாம்ல சிம்பிளாயே எடுக்கலாம். எப்படி எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூனிட்ல ஒரு 8-9 கட்டுரை கேள்வி இருக்கும். அதுல நீங்க ஒரு கட்டுரை கேள்வி எடுத்து சும்மா வாசிச்சு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அரசியல்னா இதுதான். அதுக்கு நீங்க சும்மா சிம்பிளான உதாரணங்கள் மூலமாக அதை விளங்கி அதை நீங்க கீ பாயிண்ட்ஸ் எடுங்க. எப்படின்னா, அறிமுகத்துல 3 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு, உள்ளடக்கத்துல மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த கீ பாயிண்ட்ஸ் எடுக்கிற முடிவுகளோட கீ பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அரை பக்கத்துக்கு வரும். இப்ப உங்களுக்கு ஒரு கட்டுரை கேள்வி அரை பக்கத்துக்கு வந்துட்டு,
இப்படி நீங்க ஒரு யூனிட்ல இருக்கிற எல்லா கட்டுரை கேள்வியும் எடுங்க. எடுத்தீங்கன்னா 3 பக்கத்துக்குள்ள அப்படி ஒரு யூனிட் வந்துடும். சரியா? இப்ப நீங்க 15 யூனிட்டுக்கு இப்படி செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு சின்ன 20 கொப்பி அல்லது ஒரு என்ன ஒரு சின்ன கொஞ்சம் பக்கத்துக்குள்ள 15 யூனிட்டி நாங்க சுருக்கிடலாம். இவ்வளவும் தான் நாங்க மெமரைஸ் பண்ணணும். கட்டுரை கேள்விக்கு எம்சிக்யூ வேற, ஸ்ட்ரக்சர் வேற, அதுக்கு கொஞ்சம் மெமரைஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதை நான் எப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு சொல்லி தருவேன். நான் சொல்ற எஸ்ஏக்கு எடுத்துனீங்கடா 4 மணி 5 மணிக்கு எழும்புங்க. நேரத்தோட 10 மணிக்கு தூங்கி 4 மணி 5 மணிக்கு எழும்புங்க. எலும்பி நான் ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி தருவேன். சங்கிங் மெத்தட் ஒன்று இருக்குது. அடுத்து நம்பரிக் ஷேப் சிஸ்டம் இருக்குது. நான் யூஸ் பண்ணது நம்பரிக் ஷேப் சிஸ்டம். இப்பதான் எனக்கு சங்கிங் மெத்தட் தெரிய வந்துச்சு. இதுவும் நல்ல. இதன் மூலமாக நீங்க படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியாக ஏழு கேளு. சரியா? இப்ப நான் உங்களுக்கு கடைசியா சொன்னேன் இது எப்படி ஞாபகத்துல வச்சு கொள்றேன்னு சொல்லித்தாரேன். அதை நான் சொல்லித்தர போறேன். நல்லா கேளுங்க. எப்படின்னா மைண்ட் மேப்ங்கிற மெமரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். அதே நேரம் சங்கிங் மெத்தடை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். எப்படின்னா மைண்டுக்குள்ள அரசறிவியலை விளங்கி கொள்ளல் இருக்குதானே. இதுல அரசறிவியலை விளங்கி கொள்ளல் தான் நம்மளோட பாடம். எனவே தலைப்பு மட்டும் தெரிஞ்சிருந்தாலே அதுக்கு இருந்து எல்லா நோட்ஸையும் எடுக்கலாம். எப்படி தெரியுமா? அரசறிவியல்ங்கிறதுக்குள்ள 2 வார்த்தை இருக்கு. ஒன்று அரசியல், இன்னொன்று அரசறிவியல். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்னத்தை பார்த்தோம்? அரசியல்ங்கிறதுக்கு மரபு ரீதியான ஒரு விளக்கம் இருக்கு. அதாவது பொது வழக்குல ஒரு விளக்கம் இருக்கு, மரபு ரீதியான ஒரு விளக்கம் இருக்கு, நவீன விளக்கம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த மரபு ரீதியான விளக்கம் அரசை மட்டும் மெயின் பண்ணுது. நவீன ரீதியான விளக்கம் அதோட சேர்த்து மக்கள் பங்கு பற்றலை மெயின் பண்ணுது. சரியா? அதே போல நாங்க என்ன செஞ்சோம்டா, இப்ப அரசியலுக்கு வாங்க. என்ன செய்வோம்? இப்ப நாங்க அரசியலுக்கு வந்தீங்கடா, இதை அரிஸ்டோட்டில் அந்த காலத்துல அரசியல்ங்கிற சொல்லுக்குள்ளதான் ரெண்டையும் பார்த்தாரு. ஆனா இப்ப நாங்க அதுக்கு வேற சொல், இதுக்கு வேற சொல் யூஸ் பண்றோம். அரசியல்டா என்ன? மக்கள் அதுல ஈடுபடுறது, உதாரணமா இப்படி இப்படி. அரசியல்டா அதை படிக்கிறது, உதாரணமா இப்படி இப்படி. அப்ப இப்ப எங்க மைண்டுக்குள்ள வந்துட்டு பாருங்க. நோட்ஸையும் பார்க்கறது ஒன்றையும் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு இந்த விளக்கம் இருந்தா சரி. அரசியல் அரசியல்ங்கிற வார்த்தை, அரசியல் அரசியல், அரசியலுக்குள்ள மரபு ரீதியான விளக்கம் நவீன விளக்கம். அடுத்த பாயிண்ட்ஸ் அரசியலும் அரசியலும், அதுக்குள்ள என்ன? அரசியல் செய்தல், அரசியல் கற்று. இப்ப இது கீ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் தான். கீ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் தான். அதை எழுதினீங்கன்னா ஒரு அரை பக்கத்துக்கு வருது. அரை பக்கத்துக்கு வருது. அதை மட்டும் மெமரைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு விளக்கம் தெரிஞ்சிருந்தா போதும். இதுதான் விளக்கம் அப்படின்னு. சரியா? இப்படித்தான் மெமரைஸ் பண்றேன். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த செஷன்ல இதை விட நல்ல ஒரு டெக்னிக்கலை யூஸ் பண்றேன். ஓகே. இறுதியாக தொடர்ந்தும் நீங்க எங்கட கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? எங்கட பேமெண்ட் கிளாஸ்ல கட்டாயம் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அது மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் தான் பேமெண்ட் பண்றோம் மாசத்துக்கு. சரியா? அப்ப அதுல நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம்? ஒரு யூனிட் எடுத்து அந்த யூனிட்டுக்கு இருக்கிற எஸ்ஏ கேள்வி எல்லாம் பிரிச்சு அதை உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு ஈஸியான சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லி எப்படியாவது விளங்கப்படுத்திட்டு அதுல ஷார்ட் நோட்ஸையும் தந்துட்டு இதை எப்படி மைண்ட்ல வச்சு ஷார்ட் படிப்பிக்கக்குள்ளேயும் உங்களோட பிரெயினுக்கு எப்படி எல்லாம் படிப்பிச்சா நிக்குங்கிற டெக்னிக்குகளை பயன்படுத்தி ஸ்டோரி மெத்தட்ல, சங்கிங் மெத்தட்ல அப்படியே படிச்சு தந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸையும் தந்து அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? இப்படி அவங்களுக்கு நாங்க இதை எப்படி மெமரைஸ் பண்ணணும் சொல்லி தந்து அப்படி கட்டம் கட்டமாக நாங்க போவோம். நீங்க 2026 பிள்ளைகள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக 3 மாசத்துக்குள்ள ஸ்பீடா செய்யறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கு வேற ஒரு முறையில போகணும். 2027 28 உங்களுக்கு மிச்சம் நல்லம். நாங்க மெதுவாக இப்ப போற மாதிரி உங்களுக்கு போவோம். எனவே ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க சொரூபன் பிரதர்கிட்ட என்ன செய்யணும்? நீங்க நான் எப்படி ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்க இதுல எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு அழகாக உங்களை டிஸ்கஸ் பண்ணி நாங்க என்ன செய்வோம்? கட்டம் கட்டமாக போவோம். எனவே அந்த விஷயத்தை கட்டாயம் அவரோட பேசிக்கொள்ளுங்க. எனவே நாங்க என்ன செய்வோம்? இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோம். அப்ப நான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸை உங்களோட இந்த மெமரி டெக்னிக்கோட சேர்த்து வெறுமனே படிச்சு தாரது மட்டும் இல்லாம உங்களோட மனசுக்குள்ள எப்படி நிப்பாட்ட வைக்கிறது, எப்படி வச்சுக்கொள்றது, ஏரோல எக்ஸாம் வரைக்கும் வச்சுக்கொண்டு எப்படி எழுதுறது, இன்ட்ரெஸ்டாக எப்படி படிக்கிறது, அப்படியான சிஸ்டத்திலையும் நாங்க இதை கொண்டு போவோம். இதுல இமேஜினேஷன் பவர் இருக்கிறவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில இருந்துட்டே உங்களுடைய ஸ்கூல் உங்களால பார்க்கலன்னு சொன்னா உங்களுக்கு இமேஜினேஷன் பவர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸை படிக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். பேசர் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா படிக்கிறது என்றும் நான் சொல்லி தருவேன். எனவே எங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆகினீங்கன்னா
இறுதி வரைக்கும் நாங்க உங்களோட பயணிச்சு வெறுமனே சொல்லித்தரதுல நிக்காம உங்களோட மைண்ட்ல பதிய வைக்கிறதுக்கும் நான் சொல்லி தருவோம். எனவே கட்டாயம் இதில் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க சொல்லி முடிச்சு கொள்றேன். ஓகே, தேங்க்யூ.